ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி கூட. நமக்கு இதுக்கு 2 கப் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு ஆட்டுவோம்ல, அந்த ஜவ்வரிசி எடுத்து 2 கப் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப்புக்கு வந்து 1 கப் வார்ம் வாட்டர், அதாவது ஓரளவுக்கு இருக்கிற சூடான தண்ணி, ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் ஓரளவுக்கு சூடு இருக்கிற தண்ணியை இதில் நம்ம இப்போ 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் இப்படி ஊறட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து 2 டைம் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி முதல்லையே வந்து ஃபுல்லாக தண்ணி போட்டு நம்ம அப்படியே ஊற வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கிடையில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு திரியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட ஃபைனாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங்கில் வைக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்குல்லையே, அதை எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இது 3 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் போடுறீங்கன்னா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சுகரை. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதையும் நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதை நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. இதில் வேணால் நீங்கள் 2 ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்குங்க. நல்லா மணமாகவும் இருக்கும் வேகும்போதே. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு 15 நிமிஷங்கிறங்காட்டிக்கு ஓரளவுக்கு ஊறியிருக்கு. கொஞ்சம் பெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, நல்ல சூடான தண்ணி, அது வந்து ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப்புக்குள்ளே, அதாவது உங்களோட ஜவ்வரிசி பொறுத்து. நான் வந்து ஒரு 2 கப் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு ஒரு 1.5 கப் தான் தேவைப்பட்டுச்சு. நல்ல மறுபடிக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா மறுபடிக்கும் இதை வந்து ஒரு 1/2 ஹவர் டு 1 ஹவர் நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இடையில நீங்கள் எடுத்து ஒரு டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி தேவைப்படுதாங்கிறது தெரியும். ஒரு 1/2 ஹவர் கழித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் கூடி ஹீட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும். இது ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 1/2 ஹவர் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்து பார்த்தேன். எனக்கு அந்த 1.5 கப் தண்ணி விட்டுருந்தேன் இல்லையா, அதுவே எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்போ நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூடி எக்ஸ்ட்ரா ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி மசிச்சு விட்டால் உங்களுக்கு மசியணும், அதாவது ஒன்றும் பாதியமாக மசியணும். அந்த மாதிரி இருக்கணும். நல்ல குழன்னு ஆயிடக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பபுளாக அது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டையாட்டம் இது நம்ம வடைக்கெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, கரும்பு சர்க்கரை, தேங்காய், அந்த மிக்ஸை இந்த நடுவில் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், வெளியே வந்துடும் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக நமக்கு வந்துடும். வெளியே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் கூட நீங்கள் ஜவ்வரிசி வச்சு பேக் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நின்றுக்கும். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஈஸியான மெத்தடு தான். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஈஸி. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எனக்கு மொத்தமாக 8 வந்துச்சு 2 கப்பில். நீங்கள் உங்கள் பால் சைஸை பொறுத்து இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி சூடானது பிறகு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டிலையும் வச்சுக்கலாம். மேல் தட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. அடித்தட்டிலையும் மேல் தட்டிலையும் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி மேல் தட்டிலையே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், முழுன்னு பார்க்குறக்கு அவ்வளோ ஜெல்லி மாதிரி இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே வளன்னு இருக்கும் மேலே. அந்த நம்ம வச்ச கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அது இதோட குக்கிங் வெந்துருச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பவுலில் செட் பண்ணிவிட்டு
நல்ல தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலில் நீங்கள் சுகர் சேர்த்துக்குனா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேண்டான்னா ஆப்ஷனல் தான். ஏன்னா உள்ளேயே நம்ம ஆல்ரெடி சுகர் ஸ்டஃப் பண்ணியிருக்கோங்கிறங்காட்டிக்கு நமக்கு தேவைப்படாது. நான் 1 கப்பு தேங்காய் பால் நல்ல முதல் பால் எடுத்து ஊற்றிக்கிறேன். பாருங்கள் செம்மையா இருக்குது. பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. சாப்பிட்றக்கும் ஜெல்லி சாப்பிட்ற மாரி இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஜெல்லி டைப்க்கு இருக்கங்காட்டிக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணுறக்கு முடியலைங்க. என் கையில ஒரு கையில கேமரா, ஒரு கையில இது வச்சுட்டு கட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா அது வழவழன்னு வழுக்கிட்டு போகுதுங்களா, அதனால இருங்க நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. செம்மையா இருக்கும்ல. இப்போ கட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. உள்ள இந்த ஸ்டஃபிங் நல்லா இருந்துச்சு. ஃபில்லிங்கா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா வயிறு ஃபில்லா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.